வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அலசல், அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நேரு உங்களுக்கு தெரியும், டிஜிபிக்கு 2 கடிதம் எழுதிட்டாங்க. இடி அமலாக்கத்துறை 2 கடிதத்திலையும் வேலை லஞ்சம் வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்காங்க. உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள். 1 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு கடிதம், 1020 கோடிக்கு லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது நேருவால். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க கொடுத்தாங்க. அது என்ன பண்ணுறதுங்கிறது, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் நேற்று நேருவோட பையன் போய் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அது ரைடு அடித்தா இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு எல்லாம் பயங்கரமாக குரல் கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ரைடு அடித்தா மட்டும் அங்கே டெல்லிக்கு போய் மந்திரிங்க காலில் விழுகிறாங்களே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா நேரு மகன் போய் இவங்க அது நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்கங்கிறது செய்தி இல்லை. நம்ம அரசியல் ஆடுகளமே இவங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்க அரசியலில் அதெல்லாம் உரித்து காட்டுவதற்கு, உங்களுக்கு உறுதி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். இதே G2 ரைடு அடித்தாங்க இன்கம் டேக்ஸு. ஸ்டாலின் டெல்லிக்கு போய் டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தார். ஏன் காலில் விழுகணும்? ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு. எங்கே? G2 யாருது? இவங்க குடும்ப கம்பெனிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா இடமும் பிளாட்டு, ஒவ்வொன்றும் 3000. சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட், 5000 ஸ்கொயர் ஃபீட் அடிமாட்டு விலைக்கு வாங்கிறது. அதுவும் எந்தெந்த இடத்துல முக்கியமானது வரப்போகுதுங்கிறத ஸ்டாலின் அவர்கள் முதலே சொல்லிடுவார் மருமகன்ட்ட. கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, ரைட்டு. கிளம்பாக்கம் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பாக்கத்தை சுற்றி 100கணக்கான ஏக்கர், 1000கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டுருவாங்க. அப்போ ஒரு ஏக்கர் 10 லட்சத்துக்கு வாங்குவாங்க. உடனே அரசாங்கம் கிளம்பாக்கத்தில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் வந்திருக்கிறதுன்னு ஒன்று, அந்த 1 ஏக்கர் 10 லட்சத்துக்கு வாங்கின நிலம் 1 கோடிக்கு போகும். உடனே அங்கே பிளாட்டை போட்டு விட்டுறது. இப்படி தான். ஸோ இதுக்கெல்லாம் வருமான வரியே கட்டலை ஒழுங்கா. வருமான வரித்துறையிலேருந்து ரைடு அடிச்சாங்க. உடனே ஸ்டாலின் அங்கே போனார், ரைடு நின்றுச்சு. அப்போ காலில் விழுந்துடுறாங்க. இது ஆரம்பத்திலேருந்து நடக்கிறது. துரைமுருகன் வீட்டில் ரைடு அடித்தது, உடனே துரைமுருகன் டெல்லிக்கு போனார். எதுக்கு? காலில் விழுக. இப்போ பாருங்கள், நேரு இதில் 2 லெட்டர் எழுதிட்டாங்கன்னு ஒன்று. நேரு பையன் நேற்று போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. என்ன சொல்லி பார்க்குறாரு? ஏதோ ஒரு சட்டப்பு இது பற்றி அவர்கிட்ட சொல்லணுமா? பாருங்க, யார் நம்மெல்லாம் எப்படி ஏமாத்துறான் அரசியல். சட்ட விதிகளில் மாற்றம் வரணுங்கிறத நிர்மலா சீதாராமன்ட்டு போய் விவாதிச்சாராம், ஊரில் ஏமாத்துறது. ஸோ எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, ஆயிரக்கணக்கான கோடி எங்கள் அப்பா அடித்தது உண்மை, காப்பாற்றுங்கன்னு காலில் விழுவதற்காகத்தானே போயிருப்பார். நிர்மலா சீதாராமன் அதை ரைட்டாக சொல்கிறார். எப்படின்னா, திமுகவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏ எல்லாமே அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களாம். இந்த வீடியோவை பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட, அதாவது ஆளுங்கட்சி, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து, மெம்பர் கிட்ட இருந்து, நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம், மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது என்ன சொல்றாரு? திமுக அமைச்சர்கள் இவங்கெல்லாம் மெசேஜ், மேடம் ரொம்ப நன்றி மேடம். எதுக்கு? அரசாங்கத்தில் திட்டத்துக்கு பணம் ஒதுக்கி இருக்கீங்க. அரசாங்கத்துக்கு அவர் பாவம் நிர்மலா சீதாராமன் வெளில சொல்லலை, எல்லாம் ரெக்கமெண்டேஷன். அங்கே போகிற உடனே மேடம் நன்றி மேடம், சின்ன சின்ன ரெக்கமெண்டேஷன் நிறையா போகும், நன்றி மேடம் அப்படிம்பாங்களாம். ஆனால் அவர் செஞ்சு கொடுத்தோடனே வெளியில் திட்டுவாங்களாம், அதையும் அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே விழுந்துருவாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். இது இன்றைக்கி என்ன தான் நடக்குது? 1976 மிசாவை ஏவி விடும் பிசாசேன்னாரு கருணாநிதி. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தான். பாரியா, ஒரு நாட்டுக்கு பிரதமர் இந்திரா காந்தி, நம்ம கருணாநிதி அவர்கள் பிசாசுங்கிறார். எவ்வளோ தைரியம் பாரியா. ஆனால் பின்பக்கம் போய் அவர் காலில் விழுந்து அதிமுகவை எதிர்த்து நீங்களும் நானும் கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு காலில் விழுந்த கதை வெளியில் வராது, பத்திரிகையில் வராது. ஆனால் எல்லாம் என்ன நினைப்பாங்க, பாரு நம்ம ஒரு பிரதமரையே பிசாசுன்ட்டார்.
காலில் விழுவது வெளியிலே தெரியாது. அதுக்கப்புறம் காலில் விழுந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னவர் அவர் தானே. ஆக காலில் விழுகிறத வெளில சொல்ல மாட்டாங்க. அதுதான் திராவிட கலாச்சாரம். இப்போ கே நேரு திராவிடத்தை சேர்ந்தவர் இல்லையா? மகனை விட்டு நீ போடா போய் காலில் விழுந்துட்டு வா. ஏற்கனவே ஸ்டாலின் வந்து பையன் அனுப்புனார் உதயநிதியை பிரதமரை பார்க்குறதுக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஒரு ரூட். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, சும்மா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. துணை முதலமைச்சர் ஆகிட்டார்ல, ஆசீர்வாதம் வாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெண்டர் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்படித்தான் KN நேரு இப்போது போய் இவரை பார்த்துருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எந்த விதத்திலும் இந்த திராவிட தலைவர்கள் ஊழலுக்கு உதவி செய்யாதீர்கள். நீங்கள் நேர்மையானவர், நீங்கள் நேர்மையானவர் என்பது உண்மையானால், ஊழலை நீங்கள் எதிர்ப்பது உண்மையானால், இந்த ஊழல் அரசியல்வாதிகளை உள்ளே விடாதீங்க. அவர்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தது இல்லை, மற்றவனையும் நேர்மையாக இருக்கிறதுக்கு வைக்கணும். அயோக்கியத்தனம் பண்ண யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஒரு நேர்மையான மனிதருக்கு அதுதான் அழகு. அந்த பணியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களது வேண்டுகோளாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு விடுக்கிறோம். அடுத்த செய்தி, டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவர் பொறுப்பு டிஜிபி. அவருக்கு வந்து மகிழ்ச்சியில் உடம்பு ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆகணும், தெம்பாகணுமே. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற டிஜிபிக்கெல்லாம் பாவம் சீனியருங்களுக்கெல்லாம் கொடுக்கல பதவி. 8ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு போய் கொடுத்தாரு ஸ்டாலின். அப்போ தெம்பாக இருக்கணுமே மகிழ்ச்சியில். அது இப்படி ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதோ ஒரு ஷாக், ஏதோ ஒரு அதிர்ச்சி தர விஷயம் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி அதிர்ச்சி தர விஷயம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஈடு எழுதிட்டாங்க, எஃப்ஐஆர் போடுறா இவங்க மேலே, KN நேரு மேலே. அவர் துறையில் வந்து வேலைக்கு பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னு ஆதாரத்தோடு போட்டாங்க. இங்கே ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுற வேலையை வச்சுக்காத, ஒழுங்காக இருக்கும். நீ எஃப்ஐஆர் போட்ட ஒன்றை தூக்கிட்டு அந்த முதல் 3 பேரில் ஒரு ஆளை போட்டுருவேன்னு இருப்பார். அவர் அப்படியே பயந்துட்டார். சரி கொஞ்சம் காலம் கடத்தலான்னு பார்த்தா அடுத்த லெட்டர் அதில் வந்து பயங்கரமாக வருது, கதையாக வருது. எஃப்ஐஆர் போடுன்னாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாதங்கிறார். ஒருத்தர் போடுங்கிறார், ஒருத்தர் போடாதங்கிறாங்க. என்னடா பண்ணுறதுங்கிற அதிர்ச்சியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது என்ன திராவிட ஆட்சியில் மட்டும் இந்த மாதிரி டிஜிபிங்களுக்கெல்லாம் வருது? இதுக்கு முன்னாடி டிஜிபிங்கள் யாருக்கும் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்ததா இவங்க ஏதாச்சும் செய்ய சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900 எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, 71 இப்படி நடந்தது. 71 என்னன்னு கேட்டால், கருணாநிதி அண்ணாதுரை இறந்தவுடனே 69லிருந்து 71 வரை முதல்வராக இருந்தார். காமராஜர் எதிர்க்கட்சி காங்கிரஸில் இருந்தார். அப்போ மிகப்பெரிய மோசமான ஒரு பேர் கிடைச்சது திமுகவுக்கு. திமுக நிச்சயம் தோற்றுவிடும் அப்படின்னெல்லாம் இருந்தாங்க. அதனால தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட போய் எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு எம்ஜிஆர் வச்ச இதுக்கு போனார் பிரச்சாரத்துக்கு. ஆனால் இவன் வாங்கி வச்சுருந்த கெட்ட பேர் வந்து ரொம்ப அதிகம். அதனால் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றாக சேர்ந்த கூட்டணியை வைத்து போட்டியிட்டார்கள். திமுக தோற்பது உறுதி. எலெக்ஷன் நெருங்குச்சு. அப்போ டிஜிபியாக இருந்தவர் மகாதேவன், அருமையான அதிகாரி. அவர் என்ன பண்ணார், உடனடியாக ஒரு இது அனுப்புகிறார், சர்வே யார் ஜெயிப்பான். சர்வே வந்து காமராஜர் தான் ஜெயிப்பாருன்னு வந்துடுச்சு, திமுக தோக்கும்னு வந்துடுச்சு. அவரே ஷாக் ஆகிட்டார் மகாதேவன். சரி இதை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காமராஜருக்கு வேண்டியவர்கிட்ட அவர் சொல்லிட்டார், காமராஜர் தான் அவர் ஜெயிப்பாருன்னு சர்வே வருது அப்படின்னு. ஆனால் சர்வே உண்மை தான், மக்கள் ஆதரவு அப்படி தான் இருந்தது. ஆனால் பூரா அந்த கொள்ள ஓட்டு அப்போவே 71 தானே ஆரம்பித்தது. எல்லாம் கள்ள ஓட்டு போட்டால் சர்வே பொய்யாகி போச்சு. காமராஜர் தோற்று விட்டார். 15 சீட்டு வந்தது காங்கிரஸ், 184 சீட்டு வந்தது. எம்ஜிஆரின் செல்வாக்கு ஒரு காரணம். எம்ஜிஆருக்கு தெரியாமல் கருணாநிதி போட்ட கள்ள ஓட்டு. ஏன்னா எல்லா தொகுதியிலையும் 500 ஓட்டு 1000 ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சது. கள்ள ஓட்டு 5000 10,000ன்னு போட்டாங்க ஒரு தொகுதிக்கு. காமராஜர் தோற்று போயிட்டார். அப்போ மகாதேவன் டிஜிபி பயந்துட்டார். காமராஜர்கிட்ட சொல்லிட்டோமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது கருணாநிதி பதவியேற்க வருகிறார் முதலமைச்சராக. அப்போ டிஜிபி வந்து கதவை திறந்து விடணும்.
தலைவிதி. ஒரு ஐபிஎஸ் படித்த ஆளுங்கள்லாம் அரசியல்வாதிக்கு கதவை திறந்து விடுறது மாதிரி நாண்டுக்கிட்டு. என்னவே வீட்டில் வந்து என்னுடைய தாயார் நீ ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது. நான் பியூசி படிக்கும்போது எங்கள் அம்மா இல்லை நீ ஆங்கில இலக்கியம் படித்து ஐஏஎஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்தது, பொண்ணுக்கு தங்க மனசுன்னு. அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் இவர் விஜயகுமார்னு ஒரு நடிகர். அவருடைய நண்பர் சிவகுமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ஆன உடனே நெருங்கிய நண்பரை மதிக்க மாட்டார். அப்போ சிவகுமார் சொல்லுவார், ஒன்று என் காலில் விழு வைக்கிறோம் பாருன்னு சொல்லி அரசியலில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிடுவார். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரியான இவர் விஜயகுமார் கார் கதவை திறந்து விட்டு கையெடுத்து கும்பிடுவார். இப்படி ஒரு காட்சி, அது ஒரு படம். அந்த படத்தை பார்த்த உடனே நான் முடிவு பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் தேவையே கிடையாது. தன்மானம் சுயமரியாதையை இழந்து தகுதி இல்லாத அரசியல்வாதியை கையெழுத்து கும்பிட்டு காலில் விழுகிறதுக்கு தன்மானத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் நான் ஐஏஎஸ் பரீட்சையை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்காக டாக்டருக்காச்சும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். என் மனதை மாற்றியது அந்த படம். காரணம் ஐஏஎஸ் அதிகாரிகளின் கேவலமான நிலைமை இதுதான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு காமராஜருக்கு நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னது என்ன இப்போ மிகப்பெரிய தப்பா? அவர் வர்றாரு, கதவு திறந்து விடுறாரு, கருணாநிதி கதவு திறந்து கார்லேருந்து வெளியில் வந்து டிஜிபி மகாதேவனை பார்த்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கே தெரியாது நான் இப்போ சொல்கிற விஷயம். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? இந்த இடத்தில் வேறு யாரையோ எதிர்பார்த்தீர்கள் மகாதேவன், தெரியாமல் நான் வந்து விட்டேன்னாரு. மகாதேவன் அரண்டு போயிட்டார். அவருக்கு கருணாநிதி அவர்களை பற்றி தெரியும், பழி வாங்குவார் அப்படின்ட்டு போய் நேராக தூக்கு போட்டு தொங்கிட்டார். அன்னைக்கு ஒரு டிஜிபி 71 நடந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு இது உண்மையாக பொய்யானா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நடந்தது. அடுத்து ஒரு டிஜிபி 89லிருந்து 91 வரை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்போது துரை என்ற ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபியாக போட்டார். துரையிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொல்கிறேன்ல, செயல்மணின்னு ஒருத்தர் இருந்தார். கருணாநிதி அவர்களுக்கு காலை எமக்குவார். அந்த செயல்மணி அங்கே வந்து நின்னாருன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. துரை டிஜிபி அவரை தான் முதல் கூப்பிடுவார். அவர் ஒரு 4 அடி 5 அடி தான் இருப்பார், சாதாரணமாக இருப்பார். அவரை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டிஜிபியே பயந்தார் கருணாநிதி அவர்களுக்கு காலை அமுக்கிறவருக்கு. இவர் ராஜாத்தி அம்மாள் இதே துரை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன துரைன்னு பேசுவாங்க. நான் சொன்னேன், இன்ஸ்பெக்டருக்கு போட்டிங்களா அம்மாங்க. அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போனார் துரை. ஆளுங்கட்சி இவங்க. ஆனால் அதுக்கப்புறம் கட்சி போய் இவர் வந்தது. ஆளுங்கட்சி 91 இவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. 87 to 89 இவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 91 தான் எலெக்ஷன் வந்தது. அதில் ஜெயலலிதா ஜெயித்தார். அந்த துரை டிஜிபி துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். திராவிட ஆட்சியில் நடந்தது. ஒரு டிஜிபியில் இன்றைக்கி ஒரு டிஜிபி ஹார்ட் அட்டாக்கில் வந்திருக்காருன்னா ஒரு டிஜிபி 71 தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கப்புறம் 91 இன்னொரு டிஜிபி திமுக ஆட்சியில் இருக்கும்போது இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் திராவிட ஆட்சி. இவர்கள் பலிகடா ஆக்குவார்கள். அதனால் வெங்கட்ராமன் என்ற இந்த டிஜிபி மிக நல்ல மனிதர், மிகவும் அமைதியானவர். அவரை கூப்பிட்டு அரசியல் இழுத்து விட்டுட்டீங்களே பாவிகளா. இப்போ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சா? ஈடி பேச்சை கேட்பாரா, உங்கள் பேச்சை கேட்பாரா? ஈடி பேச்சை கேட்கலன்னா நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குமே. உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் வந்து டிஜிபி பதவி விட்டு தூக்கிடுவீங்களே. இந்த மன உளைச்சலில் தான் டிஜிபி அவர்கள் மாரடைப்பு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். காரணம் நல்ல மனிதர், அனாவசியமான அரசியலில் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது. இனியாவது உங்களுக்கு சொல்கிறேன், திமுக அரசாங்கத்தில் ஆஃபீஸருங்களை பலிகடாக்காங்க. 3 டிஜிபி ப்ரமோஷன் வர வேண்டியவங்களுக்கு போய் சார்ஜ் கொடுக்குறீங்களா? ப்ரமோஷன் வரும்போது அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்குறீங்களா? மனநிலை எப்படியா இருக்கும்? ஐபிஎஸ் படிச்சுட்டு 33 ஆண்டு கால கனவுகளோடு டிஜிபி ஆக வேண்டும்னு வர்றவங்களை உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போடணுன்னு அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். அதனால் இப்படியே ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் திராவிட ஆட்சியிலே இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது என்பதை உங்களுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது திருமாவளவன்.
சொல்லிட்டார். நீதிபதி சாமிநாதன் தானாக முன் வந்து பதவி விலகணும். அவர் என்னையா தப்பு பண்ணார்? தானாக முன் வந்து பதவி விலகிறதுக்கு என்ன தப்பு பண்ணார்? திருமாவளவன்கிட்ட தான் கேட்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாரு? நாங்கள் அவர் மேல் இம்பீச்மெண்ட்டு பதவி நீக்க இது வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். ஒரு 120 பேர் கையெழுத்து போட்டாங்களாம், பதவி விலகணுமா? நீங்கள் 120 பேர் நேர்மையானவர்களா, ஒழுக்கமானவர்களா, அரசியலில் வந்து நல்ல ஒரு இதிலோட கொள்கையோடு இருக்கிறவங்களா? நீங்கள் கையெழுத்து போட்டால் ஒரு ஜட்ஜி விலகிடணுமா? பதவி நீக்க தீர்மானத்தை இது நடைமுறைப்படுத்துறதுக்கு இது கிடையாது, ரிக்வயர்டு மெஜாரிட்டி கிடையாது. எல்லாம் 230 சீட்டை வச்சுக்கிட்டு 120 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு நீதிபதி ராஜினாமா பண்ணணுமா? அப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அதுதான் நீதிபதி வந்து எங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா கையெழுத்து வாங்குவோம். அதனால் நீ இந்த நோட்டு எரிஞ்சதை அந்த மாதிரி வருமா அவருடைய அந்த நீதிபதியை வந்து பதவி விலகணும்னு கையெழுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை நானே பாராட்டியிருப்பேன். அவருக்கு கையெழுத்து வாங்கலை, ஆனால் இப்போ நேர்மையான கொடுத்தவருக்கு கையெழுத்து வாங்குறாரு. அப்போ வாபஸ் வாங்க இது வந்து ராஜினாமா பண்ணணுமா? நான் திருமாவளவனுக்கு கேட்குறேன். இதே KN நேரு அனுப்பியிருக்காங்க இதில் இடியிலேருந்து, அமலாக்கத்துறையிலேருந்து. KN நேரு லஞ்சம் வாங்கி 7 to 10% லஞ்ச பணத்தை கட்சிக்கு டொனேஷன் நன்கொடைன்னு வாங்கி இருக்கிறார். ஆதாரத்தோடு கொடுத்துருக்கான் இடி. அப்போ ஸ்டாலின் கட்சி தலைவர் ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு இது இருக்கா, தைரியம் இருக்கா? ஆதாரத்தோடு கொடுத்துருக்காரு. 7 to 10% திமுகவிற்கு நன்கொடை, கொள்ளையடித்த பணத்தில், நேரு கொள்ளையடித்த பணத்தில். அப்போ நீங்கள் பதவி விலகணுமே ஸ்டாலின், அவர் தானே கட்சி தலைவர், கட்சிக்கு தானே 7 to 10% இது வாங்கியிருக்கீங்க நன்கொடை ஊழல் பணத்தில் இருந்து. அதுக்கடுத்தது 1020 கோடி ஊழல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது. KN நேரு அவர் PA அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் பேசின உரையாடல் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க DGPட்ட. உங்களுக்கு KN நேரு பதவி விலக வேண்டும், அவர் மேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திருமாவளவன்? ஆனால் ஒரு நீதிபதி கார்த்திகை தீபத்தை பற்றி ஆதரவாக கொடுத்துட்டாராம். அவரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் என்ன இழித்த வாயில்களா, எங்களுக்கு அரசியல் தெரியாதா? இப்படியெல்லாம் பேசுகிறோமே, நாளைக்கு திருப்பி நம்மளை இந்த கேள்வி கேட்பாங்களன்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தீர்களா திருமாவளவன்? நல்ல நீதிபதிகளை விமர்சிக்காதீர்கள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதுவும் பதவி விலகணுமா? இவங்க இம்பீச்மெண்ட்டில் கையெழுத்து போட்டது, இம்பீச்மெண்ட்டை நிறைவேற்றி காட்ட முடியுமா? சேலஞ்சு பண்ணுறேன். 233 பேர் வச்சு அகிலேஷ் யாதவ் எம்பிகள்லாம் 37 பேர் கையெழுத்து போடுறாங்களான்னு பாருங்கள். அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நல்ல நீதிபதியை கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு நாங்கள் வந்து இதுவாக வந்து அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். நீதித்துறை இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா முழுவதும் எத்தனையோ நீதிபதிகள் இருக்கீங்க, பார்த்துக்கங்க. ஒரு நீதிபதிக்கு இவங்களால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அதனால் உங்கள் அதிகாரத்தை இவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் காமிக்கணும். தப்பு பண்ணான்னா தீட்டிருங்க, ஜெயிலு பெயிலும் கிடையாது, ஜெயிலுக்கு தீட்டிருங்க. உங்களை வந்து இந்த மாதிரி நல்ல நீதிபதிகளை பண்ணால் இவர்கள் தவறு செய்பவர்கள், லஞ்ச ஊழலில் மிதப்பவர்கள், இவர்களுக்கு தக்க தண்டனையை வருங்காலத்தில் எல்லா நீதிபதிகளும் கொடுக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகளும் இதை நடைமுறைப்படுத்தணும். காரணம், நீதியை கொச்சைப்படுத்துகிறார்கள், நீதிபதியை கொச்சைப்படுத்துகிறார்கள், நீதித்துறையில் அரசியலை கொண்டு வராங்க, யாரும் தைரியமாக ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிறத நீதித்துறைக்கு கோரிக்கையாக வச்சுட்டு திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். அதுக்கடுத்தது திருப்பரங்குன்றம் தொல்லியல் துறை அனுப்புகிறாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர். அதில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 2 துறை இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அது மாநில அரசில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்குது, அது மத்திய அரசில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மாநில அரசில் இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நீ வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு போ, அங்கே இருக்க கல் அது கனிமொழி சொன்னபடி நில அளவை கல்லா இல்லை இவங்க சொல்கிறாங்களே தீபத்தூணா அப்படின்னு பார்த்து ரிப்போர்ட்டை கொடு. என்ன சொல்லியிருப்பாங்க, கனிமொழி சொன்னதாக ரைட்டுன்னு சொல்லுன்னு இருப்பாங்க. அதுக்காக அவங்க எல்லா இதையும் எடுத்துக்கிட்டு புத்தகங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க.
நான் என்ன சொல்கிறேன், இதே மதுரையில் சமணமலைன்னு ஒன்று இருக்குது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தான் சொல்கிறேன். சமணமலையில் இதே மாதிரி தீபம் ஏற்றுறது உண்டு. அங்கேயும் ஒரு தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணை போய் ஃபோட்டோ எடுங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தீபத்தூணையும் ஃபோட்டோ எடுங்க. ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பாரு. தீபத்தூண் தான் அது. அதை இவங்க இதெல்லாம் அதை மாற்றி இல்லை அது நிலாலவை கல் தான் சொல்லுன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் சர்வே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்கியாலஜி துறையில் இருக்கும் அதிகாரிகள் இந்த சதி திட்டத்தில் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள். சமணமலைக்கு போய் நீங்கள் அளவு எடுங்க. அங்கே இருக்கிற கல்லை பார்த்து இது ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதாங்கிறத பார்த்து விட்டு நீங்கள் உங்கள் அறிக்கையை சமர்ப்பியுங்கள். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப விஷயத்தை அரசியலாக்குகிறது இந்த திராவிட அரசு அப்படிங்கிறத கருத்தையும் நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் ஷாவை பற்றி பேசியிருக்காரு, அமித்ஷாவை பற்றி. அதை இன்டைரக்டாக பேசியிருக்காரு. மறைமுகமாக தாக்குதல். எந்த ஷா எத்தனை ஷா வந்தாலும் டெல்லி பாதுஷா வந்தா இங்கே அப்படின்னு பாதுஷாங்கிறது இனிப்பு. அப்போ அமித்ஷாவை அமித்ஷா நிறையா கசப்பான விஷயங்களை செய்கிறார். இவங்களுக்கு சாரை கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டார். 80 லட்சம் ஓட்டை. ஆனால் அவர் ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்குறாரு. ஆனால் அவர் டெல்லி பாதுஷாங்கிறார். பாதுஷானா இனிப்பு. அமித்ஷாவை இனிப்பானவருங்கிறார். ஒப்புமையே தப்பு. எவனோ எழுதி கொடுத்தவன் ஓமையை தப்பாக எழுதி கொடுத்துட்டான். சரியாக எழுதி கொடுங்க. டெல்லி பாதுஷாங்கிறீங்க அவரை போய். அவர் தான் டெல்லி பாவக்கா. அவர் உங்களுக்கு பாவக்கா தான். உங்கள் கதையெல்லாம் முடிக்கிறவர் அவர் தானே. பல மந்திரிகளை ஜெயிலுக்கு போக வச்சுவிட்டார். இப்போ ஈடியை வச்சுக்கிட்டு KN நேருவை காலி பண்ணுறாரு. சாரை கொண்டாந்து 80 லட்சம் கள்ள ஓட்டு போடுறதை நிறுத்திட்டார். அப்போ அவர் டெல்லியை சேர்ந்த பாவக்காயின்னு சொல்லுங்கள், டெல்லியை சேர்ந்த பாதுஷான்னு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்கிறார், எத்தனை ஷா வந்தாலும் இந்த ஷாவை விடுங்க. 1976 KK ஷா கவர்னராக இருந்தார். அவர் தான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணார். லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொன்னவர் அந்த ஷா தான் உங்களை காலி பண்ணது. எத்தனை ஷா வந்தாலும் பயமுறுத்த முடியாது. நான் சும்மா நடிப்பு தானே அதெல்லாம். அதனால் அந்த ஷா பண்ணார். இப்போ இந்த ஷா இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கெல்லாம் எங்கள் வாக்குச்சாவடிக்கு போனால் எங்கள் கருப்பு சிவப்பு படையிட்ட நீ நிற்க முடியாதுங்கிறார் அமித்ஷாவை. ஏன்னா என் கருப்பு சிவப்பு வாக்குச்சாவடியில் உங்கள் கருப்பு சிவப்பு படம் தான் இருக்கா? கருப்பு சிவப்பு வெள்ளை படம் இருக்குது தெரியுமில்ல. அதிமுக படம் உங்களுக்கு தான் படம் இருக்கா? ஏன் பிஜேபிக்கு இது படம் இல்லையா வாக்குச்சாவடியில்? ஏன் இப்போ விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் படை இல்லையா வாக்குச்சாவடியில்? நீங்கள் வச்சுருக்கிற ஆள் தான் படையா? நீங்கள் வச்சுருக்கிற ஆள் 10,000 ரூபா கொடுப்பீங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு. அந்த ரூபாய்க்காக வேலை செய்கிறவன். ஆனால் மற்ற படைகள் எல்லாம் உணர்வுக்காக வேலை செய்கிறவனாச்சே. அதனால் உங்கள் படை என்னத்தை செய்ய போகுது? அதனால் ஒருத்தராக படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அருண் ஒரு பையன் போய் காலில் விழுந்துட்டார். ஏற்கனவே நீங்கள் ஜி ஸ்கொயருக்கு போய் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வந்தீங்க. இவர் ஏற்கனவே படையெடுத்துட்டார் உங்களுக்கு டெல்லிக்கு, துரைமுருகன். ஆக உங்கள் கட்சிக்காரெல்லாம் படையெடுத்து டெல்லியில் போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் என்னடானா ஷாவை பற்றி அசிங்கமாக பேசி என்னமோ உங்களுடைய தொண்டர் படை தக்க பாடம் கற்பிக்கும்னா அவங்க தான் உங்களுக்கு தக்க பாடம் நிறையா கற்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் 80 லட்சம் ஓட்டை காலி பண்ணிட்டாங்கல்ல. உங்கள் படை என்னத்தை பண்ண போகுது? இதுக்கிடையில் சார் படிவம் தான் அது முடிஞ்சிடுச்சு. அவருக்கு ஒரு கசப்பான செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்னா, சார் படிவம் நாளைக்கோட முடியும். நாளைக்குள்ளே எல்லாம் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் புதுசாக அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு முடியுது. நாளை கழிச்சிலேருந்து கணக்கு போட்டுருவாங்க. காலியாக போகிறது 80 லட்சம்ங்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, செத்தவன் பேர் நிறைய பேர் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க. திமுக தான். என்னென்னா இந்த சாருக்கு வேலைக்கு பார்த்தவன்லாம் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்தால் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு வான்னு திமுககாரன்ட்டே கொடுக்குறான். திமுககாரன் செத்தவன் இதை கொண்டாந்து அவன் ஃபோட்டோ ஒட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஓட்டுறான். அவங்க கையெழுத்தை இவனே போட்டு கொடுக்குறான். இப்போ இது லிஸ்ட்டில் வருது. செத்தவன் இதை இன்னும் முழுவதுமாக ஒழிக்கவில்லை. திமுககாரன் அதுக்கு சதி திட்டம் போட்டான். அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறார், கருப்பு சிவப்பு படைய வாக்குச்சாவடிக்கு பாருன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கள்ள ஓட்ட சாரிலையும் சேர்த்துட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், வீடியோவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், சார் இது நாளைக்கோட முடியுது பாருங்கள், இன்டர்நெட்லேயே பார்க்கலாம், உங்கள் பேர் வருதா இல்லையான்னு.
உங்கள் பேர் வருதா இல்லையா மட்டும் பார்க்க வேண்டியது, அதோட உங்கள் கடமை முடிவதில்லை. உங்கள் பேர் வரலைன்னா உங்கள் பேரை சேருங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க யாராச்சும் இறந்திருந்தால், அவங்க பேர் அதில் இருந்தால் உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி, எங்கள் வீட்டில் இருந்தவங்க இறந்துருக்காங்க, அவங்க பேர் இதில் இருக்குது, நீக்குங்கள்னு கொடுங்க. நீக்குங்கள்னு கொடுங்க. நீங்கள் வீடு மாதிரி போயிருந்தால் உங்கள் பழைய அட்ரஸில் உங்கள் பேர் இருந்தால் அதை நீக்குங்கள்னு கொடுங்க. வெளிநாட்டுக்கு யாராச்சும் போயிருந்தால் அதை நீக்குங்கள்னு கொடுங்க. இது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. உங்கள் பேரையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேரையோ இன்னொருத்தவங்க கள்ள ஓட்டு போட்டால் நாளைக்கு அது சட்டப்படி உங்களையும் பாதிக்கும். அதனால் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் உங்கள் பெயரில் சொல்லியோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் சொல்லியோ தவறான ஒரு இதை உபயோகிப்பாங்க, அது யுக்தியை. அதை தடுப்பது உங்கள் கையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் சேர்த்துருக்காங்களான்னு பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சில பேரை சார் இவன் செத்து போயிட்டான்னு, உயிரோடு இருக்கிறவன்னு செத்து போயிட்டான்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சீமான் கட்சியை சேர்ந்தவரே புகாராக சொல்கிறேன், என் பேரையே செத்துட்டாங்க, இதில் சேர்த்துட்டாங்க, சொல்கிறவன்லாம் வந்தான், இது நல்லா இருக்கிற ஆளுங்களை இவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் பேரை சரிபாருங்கள். முடிந்தவரை உங்களுடைய வாக்குகள், உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேருங்கள். உங்கள் குடும்பத்தினர் இறந்திருந்தால் வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்குங்கள், உங்கள் கடமை. நீங்கள் அட்ரஸ் மாறி போயிருந்தால், முகவரி மாறி போயிருந்தால் அதையும் நீக்குங்கள். எல்லோரும் அலர்ட்டாக இருங்க. அப்போ தான் தகுதியான அரசியல்வாதிகள் நம்மை ஆள்வதற்கு நம்மை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது வைகோ விஜயை பற்றி ஒரு பெரிய தாக்குதல். என்னென்னா, அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டதே இல்லையா. என்றைக்காவது இந்த 31 ஆண்டு கால அதிமுக எந்த மேடையிலாவது எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலாவது முதலமைச்சர் வார்த்தையால உச்சரிச்சிருக்கிறா? எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் எதுவுமே இருக்கலாம். நீங்க உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் தானே ஆசைப்பட முடியும். நீங்க திமுக கருணாநிதி பின்னாடியில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. பின்னாடி உங்களால் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும்? முதலமைச்சராக வாய்ப்பு இல்லை, நீங்கள் முதலமைச்சர் ஆகலை. அவர் நான் நினைச்சு ஆசைப்படலை, ஆனால் விஜய் ஆசைப்படுகிறார் அதுன்னு சொல்லிட்டுறாருன்னு காகித கப்பலில் கரை சேர்க்க முயலுகிறார். காகித கப்பலுங்கிறார். ஏன்னா அவங்க தலைவர் எழுதினார், காகித ஓடம்னு ஒரு படம் வசனம் எழுதி அது பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு அப்போவே. காகித ஓடம் அதை தான் சொல்கிறார். காகித கப்பலில் பயணம் செய்ய முயற்சிக்கிறார். வானத்தில் கற்பனை கோட்டை மண் கோட்டையை கட்டுறாராம். அதாவது முதலமைச்சராக வேணும். நீங்கள் சொல்லலாமா? அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். விஜய்க்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறதா சர்வே வருது. 20%ங்கிறாங்க, 30ங்கிறாங்க, 40ங்கிறாங்க, 70 சீட்டுங்கிறாங்க. உங்கள் விஜயமே 3%, 5% தானே. உங்களுக்கு இதுவே போயிடுச்சா, பம்பர சின்னமே போயிடுச்சா. உங்களுக்கு இது கொடுத்தாங்களே ரெக்கக்னேஷன், அங்கீகாரம், அதெல்லாம் போயிடுச்சா. நீங்கள் போய் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. விஜய் ஆக முடியாதுன்னு நீங்கள் இப்படி சொல்லுங்க. மக்களில் தீர்மானம் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு MP சீட்டை வாங்கிட்டீங்க, ஏதோ இந்த எம்எல்ஏல ஒரு 5 சீட்டு 4 சீட்டு அதை வாங்கிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க. மற்றவங்கள என்ன ஆகக்கூடாது ஆக முடியாதுன்னெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருந்தது? கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் ஜாதியின் அடிப்படையில் கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களை நம்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த ஜாதி அமைப்பில் இருந்தவங்கெல்லாம் விஜயகாந்த் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு உங்களால் வாங்க முடியாது, 500 ஓட்டு வாங்க முடியாது, 100 200 ஓட்டு கூட வாங்க முடியாது. நான் சவாலாக வருவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தரை பார்த்துருக்க முதலமைச்சராக வர முடியாது. காகிதத்தில் கப்பல், மணல் கோட்டை இப்படிலாம் பேசலாமா? வயிற்றுச்சலில் பேசாதீங்க. செல்வாக்கு இருப்பவர்கள் மக்கள் ஆதரவு இருந்தால் வரப்போகிறாங்க. இதுக்கடையில் விஜய் கட்சிக்கு சின்னம் கிடச்சிருச்சு அப்படின்னு நியூஸ் வந்து அதை சிபல் என்ன சொல்கிறார், செங்கோட்டையன் எப்படிப்பட்ட சின்னம் தெரியுமா? என்ன சின்னம் சொல்ல மாட்டேங்குது. அந்த சின்னம் கேள்விப்பட்ட உடனே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே அதிசயமாக பார்க்குமா. அது என்ன சின்னம் எனக்கு புரியல. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. எப்போவுமே அரசியல் கட்சிகள் சின்னத்தை வைத்து அரசியல் கட்சிகள் புகழடைகிறது இல்லை, பேர் வாங்கிறது இல்லை. அரசியல் கட்சிகளால் தான் சின்னம் பேர் வாங்கும். ரெட்டைகளை வச்சு அதிமுக ஃபேமஸ் ஆகலை.
அதிமுகவுக்கு கிடைச்சதுனால தான் ரெட்டையில ஃபேமஸ் ஆச்சு. ஒரு சுயேட்சை ரெட்டையில நின்று தான் கிடைச்சிருக்குமா? அப்போ பெருமை எதனால்? அந்த கட்சியால். உதயசூரியன் வந்து முதல் சாதாரணமாக சின்னமாக இருந்தது. ஆனால் அது திமுகவுக்கு கிடைச்ச உடனே தான் உதயசூரியன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. முரசுன்னு போட்டாங்க. விஜயகாந்த் கட்சி கொடுத்ததுனால தான் முரசு ஃபேமஸ். அதனால் கட்சியால் தான் சின்னங்கள் பேரடையுமே ஒழிய சின்னங்களினால் எந்த கட்சியும் புகழடைய முடியாது. இந்த சின்னத்தை பார்த்து இந்தியாவை வியக்குங்கிறது தவறான கற்பனை. நல்ல மக்களுக்கு எளிதில் போய் சேரக்கூடிய ஒரு சின்னமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத செங்கோட்டையனுக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.